करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करमावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கிய உபனிஷத் 7வது சாப்டர்ல 3வது பகுதி மனோ பிரம்ம வித்யா. मनोभाववाचो भूयो यथा वै द्वे वामलके द्वे वा काले द्वौ वाक्षौ मुष्टिरनुभवत्येवं वाचं च नाम च मनोभव अनुभवति स यथा मनसा मनस्यति मन्त्रानधीयेत्यर्थाधीते कर्माणि कुर्वीयेत्यथ कुरुते पुत्रागुंश्च पशुगुंश्चेच्छेयेत्यतेच्छत इमं च लोकममुं चेच्छेयेत्यतेच्छते मनो ह्यात्मा मनो हि लोको मनो हि ब्रह्म मन उपास्वेति. இரண்டாவது மந்திரம். तयो मनो ब्रह्मेत्युपास्ते यावन् मनसो गदं तत्रास्य यथा कामचारो भवति यो मनो ब्रह्मेत्युपास्तेऽस्ति भगवो मनसो भूय इति मनसो भाव भूयोऽस्तीति तन्मे भगवान् ब्रवीत्विति. இந்த அத்தியாயத்தில் 7வது அத்தியாயத்துல நம்ம சனத்குமாரர் நாரதர், சனத்குமாரர் குரு, நாரதர் சிஷ்யராக அறிமுகம் நடைபெற்றது. அப்போ சிஷ்யன் கேட்பாரு, எனக்கு ஒரு அறிவு வேண்டும் என்று. அப்புறம் குரு என்ன அறிவுன்னு கேட்பாரு, என்னென்ன அறிவு உனக்கு தெரியும்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் உனக்கு எது தெரியாத நான் சொல்லித்தரேங்கிற மாதிரி கேட்பாரு. அப்ப அவருக்கு தெரிந்த அறிவு ரிக்கு, எல்லா வேதங்களும் தெரியும், நட்சத்திர வித்யா, பூத வித்யா, பேத வித்யா, இப்படி ஒரு லாங் லிஸ்ட் கொடுப்பாரு. இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு ஆத்மாவை பற்றிய அறிவு இல்லை, ஆனா உங்களை போன்ற பெரியவங்க சொல்றாங்க ஆத்மாவை பற்றிய அறிவினாலதான் சோகம் தரத்தி, இதெல்லாம் கத்து நான் சோகத்துல இருக்கிறேன். அப்ப பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க ஆத்ம ஞானேன தான் அந்த சோகத்தை நீங்க கடந்து வர முடியும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப குரு சொல்லுவாரு, நீ கத்து வச்ச எல்லாமே நாம. இப்போ இந்த டீச்சிங் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா 15 ஸ்டெப்ஸ். எப்படி பஞ்சகோஷ பிரக்கிரியாங்கிறது 5 ஸ்டெப்ஸ். 5 ஸ்டெப்ஸ் அப்படின்னா முதல்ல அன்னமய கோஷம் தான் நான் எடுத்து அதிலிருந்து விடுபட்டு பிராணமயத்துக்கு போறது. அப்புறம் அதை நின்று அது நான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மனோமயத்துக்கு போறது. அதுதான் பஞ்சமய கோஷத்தினுடைய ஸ்டெப். அதே மாதிரிதான் இங்க 5க்கு பதிலா எத்தனை 15 ஸ்டெப்ஸ். ஒரு ஸ்டெப்ல நின்று இது நான் என்று உபாசனை செய்து அந்த அந்த உபாசனையை சக்காம பண்ணினா அதற்கு அவாந்தர பலன் சரியா கிடைக்கும். அந்த உபாசனையை நிஷ்காமமா நம்ம பண்ணணும்னா எனக்கு பலனு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு குவாலிபிகேஷன் கிடைக்கும். அடுத்த 2வது ஸ்டெப்ல போயிட்டு அதை நான் உபாசனை பண்றது மூலியமாக நமக்கு என்ன நிஷ்காமமா அந்த உபாசனை பண்ணுனா என்ன ரிசல்ட், அடுத்த ஸ்டெப் போறதுக்கு குவாலிபிகேஷன் கிடைக்கும். இதுல நிஷ்காமமா பண்ணதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு மனதிற்கு குவாலிபிகேஷன் கிடைக்கும். இப்ப நீ சக்காமமா அந்தந்த லெவல்ல அந்தந்த பலன் உண்டு. இப்போ இங்க இருப்பது அனைத்தும் நாமத்தை தவிர்த்து வேறல்ல, அது ராமம் பிரம்மம், நாமம் தான் பிரம்மம் என்று உபாசனை பண்ணுனா அதற்கு ஒரு சக்காம பலன் உண்டு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சு 2வது எங்க போனோம், வாக்கு. ஏன் மனதை விட பூயக வாக்கு என்றால் மனதை நாமம் சப்தம், இங்க நாமம்ங்கிறது சப்தம், சப்தத்தை முழுவதுமாக வியாபிக்கக்கூடியது யாரு, வாக்கு இந்திரியம். வாயை திறந்தா தானே சப்தமே வரும். சோ
சோ ஹோல் சப்தம் யாருக்குள்ள அடங்குது? வாக் இந்திரியம்னு எடுத்துக்கணும். அப்போ அதை விட நாமத்தை விட, சப்தத்தை விட வாக் மேலானது. வாக் இந்திரியம் மேலானது. அப்போ வாக்குதான் பிரம்மமிதி உபாஸ்தே. அப்ப வாக்குதான் பிரம்மமிதி உபாஸ்தே நிஷ்காம பலனாக செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறக்கு மனம் ரெடி ஆயிரும். அப்ப போயிட்டு திருப்பி நாரதர் வருவாரு. அந்த உபாசனை முடிச்சுட்டு நாரதர் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் வாக்குக்கு மேல ஏதாவது இருக்கா? அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு? வாக்குக்கு மேல இருக்குது. அப்ப அது என்ன எனக்கு சொல்லிக் குடுங்கன்னு நாரதர் கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு. வாக்கு வாயில இந்திரிய வேலை செய்யணும்னா, உள்ள பின்னால மனம் இருக்கணும். மனம் அதை விட உயர்ந்தது. பூயக. அந்த வாக்கையும் வியாபிப்பது யாரு? அப்பதான் என்ன சொன்னார்? கையில ஒரு 2 நெல்லிக்கனி வைத்துக் கொண்டோம் என்றால் கைக்கு எத ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த உள்ள நெல்லிக்கனிகளை ஆளுகின்ற தன்மை யாருக்கு இருக்கு? அது வியாபிக்கிற தன்மை எப்படி கைகளுக்கு இருக்கிறதோ, அதை போல வாக்கை தன் கட்டுக்குள் வைப்பது யாரு? மனம். அப்ப மனம்தான் பிரம்ம. இன்றி உபாஸ்தே அப்படின்றவாரு. இப்ப என்ன பண்ணியாகணும்? மனம்தான் பிரம்மம்னு ஒரு குறிப்பிட்ட காலம் உபாசனை செஞ்சணும். நிஷ்காமமா பண்ணணும்னா, மனம் கெட்ட குவாலிஃபிகேஷன் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்? சங்கல்பம். சங்கல்பங்கிறது போன கிளாஸ்ல பார்த்தோம். சங்கல்பங்கிறது நாம சொல்ற மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார சங்கல்பம் அல்ல. சங்கல்பம்ங்கிற வார்த்தைக்கு இங்க என்ன அர்த்தத்துல வச்சு சனத்குமாரர் சொல்றாரு? எதை விட இப்ப சிறந்தது வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 1/15 என்னது? நாமம். 2/15 என்னது? வாக்கு. 3/15 என்னது? மனம். 4/50 என்னது? சங்கல்பம். இப்ப நான் போன கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்தோம். சங்கல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்குள்ள போலாம். இப்போ சங்கல்பம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிச்சயம், புத்தி கிடையாது. நிச்சயம். சங்கல்பம் இஸ் ஈக்குவல் டு நிச்சயம். தட் இஸ் வில், தீர்மானம். இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸி. ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சங்கல்பம். ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். பிரித்து, அதாவது சங்கராச்சாரியர் என்ன பாஷ்யத்துல கொடுக்குறாரு? சங்கல்பங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் கொடுக்குறாரு? கர்த்தவ்ய, அகர்த்தவ்ய. எதை செய்யணும்? கர்த்தவ்ய, அகர்த்தவ்ய. எதை செய்யக்கூடாது அப்படின்னு விபாகம், பிரித்து. சமர்த்தக, அறியக்கூடிய சக்தி படைத்தது. அதுக்கு பேர் என்னது? அந்த ரூப விருத்தி. அந்த மாதிரி வர விருத்திக்கு பேர். ஏன்னா மனம்ங்கிறது விருத்தி, புத்திங்கிறது விருத்தி. இப்ப சங்கல்பங்கிறது நடுவில் கொண்டாடுறாரு. மனதுக்கும் புத்திக்கும் இடைப்பட்ட நிலையில எதை கொண்டாடுறாரு? இப்போ ஒருத்தர் இறைவன் என்ன கொண்டாடுறாரு? வேர்டு சங்கல்பம்னு சொல்றாரு. அப்ப சங்கல்பம்ங்கிறது என்னது? இன்பிட்வீன் மனம் அண்ட் புத்தி. அது என்ன பண்ணுது? கர்த்தவ்யம், அகர்த்தவ்யம், விபாக. இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு பிரித்து அறியக்கூடிய ரூப விருத்தி. சமர்த்த ரூப விருத்தி எதுவோ அந்த விருத்திக்கு பேரே சங்கல்பம். ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். எது? இப்ப நம்ம ஒண்ணு பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன இவ்வளவு நாள் என்ன படிச்சிருக்கோம்? காமகா லீட்ஸ் டு கர்ம. ஒரு மனதுல ஆசை வந்துருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான்? கர்மத்தை பண்ணுவான். நமக்கு தெரியும். காமம் தான் நம்மளை எங்க கூட்டிட்டு போகுது? கர்மத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த காமம் வருவதற்கு முன்பு இப்ப நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம். ஒரு வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம வேதாந்த வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்கிறத ஒரு நியூஸ் உங்களுக்கு வருது. எடுத்தோன்னா அது ஆசையாக மாறுவது இல்லை. மனசுக்குள்ள என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். இது நல்லதா, கெட்டதா, இஷ்டமா, அனிஷ்டமா, பிடிக்குதா, பிடிக்கலையா, ஸ்ரேயஸா, பிரேயஸா, இது போலாமா, வேண்டாமா அப்படின்னதுக்கு அப்புறம் போலாம், செய்யலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம்தான் ஆசையே வரும். போலாங்கிற ஆசை வர்றதுக்கு முன்னால நீங்க ஜட்ஜ்மெண்ட் போட்டிருப்பீங்க. போலாமா, வேண்டாமா. உறுதி. இந்த உறுதி வேற, புத்தியினோட உறுதி வேற. சோ இந்த சங்கல்பங்கிறது ப்ராப்பர் போலாமா, ஏதாவது பிரவிற்த்தி பண்ணலாமா? ஒரு செய்தி காதுக்குள்ள கேட்டோன்ன அதுல பிரவிற்த்தி பண்ணலாமா,
இல்ல நிவிருத்தியா? போலாமா வேண்டாமான்னு என்ன அர்த்தம்? போலான்னு முடிவு பண்ண போலாமா வேண்டாமான்னு சிந்திக்கிறேன் பாத்தீங்களா? அந்த சாமர்த்தியம். அதுல சிந்திச்சு, அத நல்ல விஷயங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? பிரவருத்திக்கு போயிருவோம். இப்ப யோகா கிளாஸ் 4 மணிக்கு போடுறோம். வாங்க. இது நல்லது. நம்ம கத்துக்கணும். உடல் ஆரோக்கியம். அப்படிங்கிற ஜட்ஜ்மென்ட் போட்டுட்டு தான் யோகா கிளாஸ்க்கு வரலான்னு ஆசைப்படுவீங்க. ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நடைபெறும்? கர்மம் நடைபெறும். சோ தட் இஸ் சங்கல்பம். இது நல்லது. போலாம், செய்யலாம். சில சமயம் என்ன பண்றோம்? அதே இது பிரவிற்த்தியில. நிவிருத்தி என்ன பண்றோம்? உடனே ஒரு நியூஸ் வருது. 4 மணிக்கு யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னொன்ன, இது நமக்கு ஒத்து வராது. அந்த டைம்ல எல்லாம் கண்ணு முழிச்சா நம்மளுடைய கடமைகள செய்ய ஏதோ நிவிருத்தி அதிலிருந்து விலகுவதற்கு உண்டான ஜட்ஜ்மென்ட் போட்டதுக்கு அப்புறம் தான், அதுல நம்ம என்ன பண்றோம்? அனிஷ்டம். இது நமக்கு தேவையில்ல. அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அந்த காமத்தை நிறைவேற்றுகிறோம். வேண்டாங்கிறது என்னதுதான்? ஒரு ஆசை. வேணுங்கிறது என்னதுதான்? இச்சா. போகணுங்கிறது ஒரு ஆசை ரூபம் தான். போகக்கூடாதுங்கிறது என்னதான்? மனதினுடைய ஆசை. தட் இஸ் ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட். தட் இஸ் நோன் அஸ் சங்கல்பம். கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். அதனால திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா சங்கல்பம் மனதை விட சங்கல்பம் மேலாதுன்னா. அப்போ நம்ம பண்ற மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரான்னு புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம வேதாந்தத்துல வந்து பூஜையெல்லாம் கத்துக்கிட்டோங்கும் போது அந்த டவுட் கண்டிப்பா வரும். அங்கதானே சங்கல்பம் சொல்றோம். அந்த சங்கல்பம் இல்ல. அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். கர்த்தவ்ய, அகர்த்தவ்ய விபாகம். எதை பொறுத்து? மனசில் தோன்றுகின்ற ஜட்ஜ்மெண்ட். போலாம்ங்கிற ஜட்ஜ்மெண்ட். 4 மணிக்கு யோகா கிளாஸ் போலாங்கிற ஜட்ஜ்மெண்ட். சாமர்த்திய விருத்தி. அப்ப என்ன பண்ணுவாங்க? பிரவிற்த்தி பண்ணலாங்கிற ஆசை வந்தவங்கள இப்ப எங்க உட்கார்ந்திருக்காங்க? யோகா கிளாஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. யோகா வேண்டாம். ஏன்னா அதுக்கு சில ஜட்ஜ்மென்ட் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது அது போகாம இருக்கறக்கு ஆசைப்படுவீங்க. பிகாஸ் யூ வில் ஃபைண்ட் சம் ரீசன் ஃபார் தட். அதனால நான் போகல. அதுவும் என்னதான்? ஒன் டைப் ஆஃப் ஜட்ஜ்மென்ட். போகக்கூடாது, வேண்டாம். அப்ப என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா? யோகா கிளாஸ்க்கு வரமாட்டோம். அவ்வளவுதான். சோ ஆசைக்கு முன்பு என்ன நடக்குது உள்ள? ஒரு ஜட்ஜ்மென்ட். இது எனக்கு தேவை, என்னால முடியும், என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டு என்ன பண்றோம் நம்ம? ஆ அதாவது ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் பிஃபோர் ஆசை தோன்றுவதற்கு முன்பு வருது பாத்தீங்களா? அதுதான் சங்கல்பம். இது தெரிஞ்சா தான் இந்த என்ன பண்ணும் அடுத்த நம்ம சாப்டருக்குள்ளே போக முடியும். இப்ப நம்ம அடுத்தது படிக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னால என்னது? மனம் தான் பிரம்மம் இதி உபாஸ்தே. பிரம்மம் இதி உபாஸ்தே பண்ண சொன்னாரு. இவர் என்ன பண்ணாரு? போய் மனம் தான் பிரம்மம்னு உபாசனை பண்ணிட்டு வந்தாரு. நிஷ்காமமா சக்காமமா பண்ணா என்ன பலன்கிறது சாஸ்திரம் சொல்லுது. பிரம்மம் தான் மனம் தான் பிரம்மம் நீ வந்து உபாசனை பண்ணுன சக்காமமா பண்ணினா இதன் தியானத்தோட பலன் நான் பெறணும்னா மனம் எவ்வளவு தூரம் செல்லுகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு ஆளும் தன்மை நமக்கு அந்த ஐஸ்வர்யம் தன்மை நமக்கு கிடைக்கும். இது என்னது? சக்காம பலன். நாம வேதாந்திக் ஸ்டூடெண்ட் வந்து எங்க போறது இல்ல? சக்காம பலத்துக்கு நம்ம போறது இல்ல. நிஷ்காமமா நீ பண்ணுன அப்படின்னா யூ வில் பி குவாலிஃபைட். எதுக்கு? அடுத்த வர சாப்டருக்கு உள்ள போறக்கு வி வில் கெட். அப்ப என்ன பண்றாரு இவரு நாரதரு? போவாரு, மனம் பிரம்மன்னு கொஞ்ச நாளைக்கு உபாசனை பண்ணுவாரு. நாம ஒரே கிளாஸ்ல இருந்து தாண்டி தாண்டி போறோம். அப்படி எல்லாம் கிடையாது. போயிடணும். போய் மனம்தான் பிரம்மன்னு உபாசனை பண்ணி நிஷ்காமமா பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி வராரு. எனக்கு வந்து நான் அது பண்ணி முடிச்சுட்டேன் அப்படிங்கும் போது ஐ எம் குவாலிஃபைட் டு கெட் இன்டு இதை விட மேலானது ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்பாரு. இதை விட மேலானது சங்கல்பம். அப்ப இப்ப என்ன பண்ணவரு? சங்கல்பம் தான் பிரம்மம் அப்படின்னு உபாசனை பண்ணணும். நிஷ்காமமா பண்ணுனா சகாம பண்ண என்ன? சங்கல்பங்கிறது என்னது? அந்த தீர்மானிக்கும் சக்தி. அந்த சக்தியினுடைய இது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு அந்த வில் பவர் அதாவது அவர் தன்னுடைய கண்ட்ரோல அந்த அளவுக்கு கொண்டு வருவார். அது சக்காம பக்தி. அதை நம்ம விட்டுருவோம். நிஷ்காமமா பண்ணும்போது என்ன பண்ணுவார் அவரு? சங்கல்பம் மனம்னு நீ பண்ணுனீ சங்கல்பம் தான் பிரம்மம்னு நீ பண்ணுனீனா யூ வில் கெட் த குவாலிஃபிகேஷன் டு கெட் இன்டு நெக்ஸ்ட். இப்ப சங்கல்பம் 4/15. இப்ப அந்த இத படிக்கிறேன். 4வது சங்கல்பம் தான் என்னது? பிரம்ம சங்கல்ப பிரம்ம வித்யான்னு சொல்லுவோம். முதல்ல படிச்சது மனோ பிரம்ம ஃபர்ஸ்ட் நாம பிரம்ம வித்யா வரிசை பார்த்துங்களா? அடுத்து மனோ பிரம்ம வித்யா. இப்ப என்னது? சங்கல்ப பிரம்ம வித்யா.
சங்கல்போ பாவ மனசோ பூயான் யதா வை சங்கல்பயதேத மனஸ்யத்யத வாச்சமீரயதி தாமு நாம் நீரயதி நாம்னி மந்த்ரா ஏகம் பவதி மந்த்ரேஷு கர்மாணி. இரண்டாவது மந்திரம். தானி ஹவா ஏதானி சங்கல்பைகாயனானி சங்கல்பாத்மகானி சங்கல்பே பிரதிஷ்டிதானி சமக்லிப்த சமக்லிப்பதாம் தியாவா பிருத்திவி சமகல்பேதாம் வாயுச்சாகாசம் ச சமகல்பந்தாபஸ்ச தேஜஸ்ச தேஷாம் சங்க்லிப்த்யை वर्षं संकल्पते वर्षस्य संक्लिप्त्या अन्नगुं संकल्पते नस्य संक्लिप्त्यै प्राणः संकल्पन्ते प्राणानां संक्लिप्त्यै मन्त्राः संकल्पन्ते मन्त्राणां संक्लिप्त्यै कर्माणि संकल्पन्ते कर्माणां संक्लिप्त्यै लोकः संकल्पते लोकस्य संक्लिप्त्यै सर्वं संकल्पते स एष संकल्पः संकल्पம் உபாஸ்வேதி. அதனுடைய பலன் என்ன? கடைசி மந்திரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். மூணாவது மந்திரம். சயக சங்கல்பம் பிரம்மேத்யுபாஸ்தே. பிரம்மம்னு உபாசனை பண்ணீங்கன்னா சங்கிலிப்தான் வைச லோகான் த்ருவான் த்ருவக பிரதிஷ்டிதான் பிரதிஷ்டிதோ வியதமானோபி சித்யதி யாவத் சங்கல்பஸ்ய கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரோ பவதி யக சங்கல்பம் பிரம்மேத்யுபாஸ்தேதி பகவக சங்கல்பாத் பூய இதி சங்கல்பாத்வா பாத்வாப பூயோஸ்தீதி தன்மே பகவான் பிரவீத்வீதி. இப்போ இதுக்கு மீனிங் எழுதிக்கலாம். முதல் மந்திரம். மூணாவது மந்திரம் பாத்தீங்கன்னா கடைசி மந்திரம் எல்லாமே ஒரே மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் சங்கல்ப பிரம்ம வித்யா. ஃபர்ஸ்ட் வேர்டு சங்கல்போ வாவ மனசோ. சங்கல்ப வாவ. சங்கல்பம் என்பது மனசோ வேண்டாம். சங்கல்பக வாவ. சங்கல்பம் என்பது அப்படின்னு சங்கல்பம்னா என்ன விளக்குறாரு. மனசோ பூயான்னு மனதை விட மேலானது. பூயக இந்த வேர்டு அடிக்கடி நிறைய தடவை ரிவைஸ் பண்ணோம். பூயக அதை காட்டிலும் மேலானது. அது வியாபகத்தினால் மேலானது, அதனுடைய காரணத்தினால் மேலானது. இதை நம்ம பார்த்திருக்கோம். பூயக எதை விட? மனசோ பூயான்னு மனதை விட இது மேலானது. யதாவை சங்கல்பயத்தே அத. அத விட்டுலாம், சங்கல்பயத்தே வரைக்கலாம். அத இடத்துல எழுதிக்கலாம். யதாவை சங்கல்பயத்தே. எப்பொழுது ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் செய்யறோமோ. இந்த இடத்துல சங்கல்பயத்தேன்னு என்னது? ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். கர்த்தவ்ய அகர்த்தவ்ய விபாகம், யோக்கியதா அம்சம், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் வை சங்கல்பியத்தே. அந்த சங்கல்பம்ங்கிறது மனதை விட மேலானது. அத எப்போ நிச்சயம் செய்கிறோமோ அப்பொழுது. எப்பொழுது நிச்சயம் செய்கிறோமோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் பேசணும். எது வேணா எடுத்துக்கலாம். தீர்மானம் பண்றது. இந்த இடத்துல இப்படிதான் பேசணும். அப்ப ஆசை வரும், பேசுவோம். இந்த இடத்துல 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணணும். அப்ப அது மேல ஒரு ஆசை. அப்ப நம்ம யோகா கிளாஸ்க்கு வந்துருவோம். சோ அந்த இடம் புரிஞ்சுக்கணும்.
மனஸ்யத்யத. அப்ப மனஸ்யதி அத. எப்படி பிரிக்கணும்? மனஸ்யதி அத. சங்கல்பம் பண்ணதுக்கு அப்புறம் தான், அதாவது விபாகம். இது செய்யணும், செய்யக்கூடாதுன்னு விபாகத்துல ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? மனஸ்யதி அத. சிக்கிஷா புத்தின்னு சொல்லுவோம். அதாவது இதை செய்யலாங்கிற ஆசை வரும். காமம். மனஸ்யதி சிக்கிர்ஷா புத்தி. அதாவது இதை செய்யலாம்ங்கிற இச்சை வருகிறது. சங்கல்பத்திற்கு பிறகுதான் என்ன வருது? ஆசை, காமம், இச்சை. இது வேணா போட்டுக்கலாம். வருகிறது. யோகா செய்யலான்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது மேல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஆசை வருதுன்னு நெனைக்கிறோம். ஆசைக்கு முன்னாலே ஒண்ணு நடந்திருக்கும். அதுக்கு பேரு தான் சங்கல்பம். நிச்சயம் செய்ததுக்கு பிறகு ஆசை வருகிறது. அப்புறம் என்ன ஆகுது? வாச்சமி வாச்சமி வாச்சம் ஈரயதி. பிரிக்கணும் அந்த வேர்ட. வாச்சம் ஈரயதி. அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன பண்றோம்? வாச்சம் வாக்கை செயல்படுத்துகிறோம். இப்ப பேசணும்னு முடிவு பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஆசை ஆசை வர்றதுக்கு பேசலாங்கிற ஆசை வர்றதுக்கு முன்னால, இத பேசணுங்கிற ஒரு உறுதி ஜட்ஜ்மென்ட் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் வாக் மனசுல ஆசைப்பட்டு, அப்புறம் என்ன பண்ணுவோம்? வாயத் திறந்து சொல்லுவோம். வாக்கை செயல்படுத்துகிறோம். தாம் உ வாக்கை நாம் நீ நாம் தாம் உ தாம் உ அவைகள்னு அர்த்தம். தாம்னா அவை. உ இண்டீட் நாம் நீ நாம் நாம் நீ ஈரயத்தி. அது எப்படி பிரிக்கணும்? நாம் நீ ஈரயத்தி இருக்கா? நாம் நீ குறியில. ஈரயத்தி. அப்ப 2 சேர்ந்து நெடிலாயிரும். நாம் நீ ஈரயத்தி. என்ன பண்றோம்? வாக்கை, சப்தத்தை பிரயோகம் செய்கிறோம். சப்தத்தை பிரயோகம் செய்கிறோம். பட் சாண்டிங் கிளாஸ் அத வாக்கு எடுத்துக்கலாம். சாண்டிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். ஆசை. அதுக்கு முன்னால என்ன பண்ணியிருப்பீங்க? ஜட்ஜ்மென்ட் போட்டிருப்பீங்க. நாம போனோம், கத்துக்கணும் அப்படின்னு ஜட்ஜ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னவே வரும்? ஆசை. அதுக்கப்புறம் தான் கிளாஸ்ல சேர்ந்து என்ன ஆகும்? அந்த வாக்கு வெளியில வரும். அதேதான். ஏன்னா சப்தம்னு வந்தனால சொல்றேன். வாக்கை நம்ம என்ன பண்றோம்? பிரயோகம் செய்கிறோம். வேதத்தை ஓதுகிறோம். அப்ப வேதத்தை நம்ம ஓதுறோம்னா, அதுக்கு முன்னால 2 ப்ராசஸ் போயிருக்குங்கிறாரு இறைவன். முதல்ல நீ ஆசைப்பட்டிருப்ப. ஆசைப்படுறதுக்கு முன்னால நம்ம இத கத்துக்கணும்னு ஜட்ஜ்மென்ட் பண்ணியிருப்பீங்க. சங்கல்பம். அதுதான் இச்சை. இச்சை தான் கர்ம. சாண்டிங். எப்படி எந்த இடத்துல எடுத்தீங்கனாலும் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இப்படிதான் ஒண்ணொண்ணு முடிவு எடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. நாம் நீ இறையத்தி. இறையத்தி மீன்ஸ் இச்சை வருகிறது. செயல்படுத்துறதுன்னு அர்த்தம். சப்தத்தை நம்ம என்ன பண்றோம்? பிரயோகப்படுத்துவோம். நாம் நீ மந்த்ரா. அ மந்திரங்கள் அவர் எடுத்துக்கிற உதாரணம் மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. மந்த்ரா. நாம் நீ மந்திரம்னா சப்தத்தில் வேத மந்திரங்கள் என்ன ஆகுது? ஒடுங்குகிறது. இப்ப சப்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய சப்தம், விசேஷ சப்தம்னு இருக்கு. எல்லா விசேஷ சப்தமும் சாமானிய சப்தத்தில் ஒடுக்கம்னு சொல்லுவோம். இப்ப சாமானிய சப்தம், அதாவது வந்து சாமானிய சப்தம், விசேஷ சப்தம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பர்னிச்சர் கடைக்குள்ள போறீங்க. டேபிள், சேர்லாம் வுட்டன் பர்னிச்சர். வுட்டன் பர்னிச்சர் கடைக்குள்ள போறீங்க. சாமான்யமா அங்க இருக்கிறது என்ன? வுட். அதனுடைய ஸ்பெஷல் என்ன சொல்லுது? பர்னிச்சர்ஸ் எல்லாம் என்னது? வுட்டுங்கிறது அங்க சாமானியம். ஆ பர்னிச்சர்ஸ்ங்கிறது என்னது? பர்னிச்சர்ஸ்னா ஒரு டேபிளா இருக்கலாம், சோஃபாவா இருக்கலாம், மரத்துல எது வேணா இருக்கலாம். ஆனா அங்க சாமானியமா அந்த கடைக்குள்ள என்ன இருக்குது? பொதுவா சாமானியம் வுட். வுட் கடையா இருந்தா. இப்ப இதே இரும்பு கடைக்குள்ள போனீங்க, டேபிள், சேர்லாம் விக்கிற கடைன்னா, அங்க சாமானியமா அங்க இருக்கிறது இரும்பு. ஆனா அங்க இருக்கிற பர்னிச்சர்ஸ், அங்க இருக்கிற பர்னிச்சர்ஸ்க்கு சாமானியம் இரும்பு. இங்க இருக்கிற விசேஷத்துக்கு பர்னிச்சர்ஸ்ங்கிறது விசேஷம். சோ வுட்ங்கிறது சாமானியம். விசேஷம்ங்கிறது என்னது? வுட் பர்னிச்சர்ஸ், டேபிள், சேர். அந்த மாரி இப்ப சப்தத்துக்கு வரும். இது உதாரணத்துக்கு குடுத்தேன் நானு. ஏன்னா சாமானியத்துக்கும், விசேஷத்துக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப மரம்ங்கிறது சாமானியம்.
ஃபர்னிச்சர்ஸ்ங்கிறது டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வரும்போது அது விசேஷம். இப்ப பாருங்க, எல்லா விசேஷமும் ஃபர்னிச்சர்ஸும் மரத்தில் ஒடுக்க. கரெக்ட்டா? எல்லா ஃபர்னிச்சர்ஸும் மரக்கடையில மரத்தில் ஒடுக்கம். இரும்பு ஃபர்னிச்சர் கடை வச்சிருந்தானா, எல்லா விசேஷங்களும் எதில் ஒடுக்கம்? இரும்பில் ஒடுக்கம். அதைப்போல எல்லா விசேஷ சப்தங்களும் சாமானிய சப்தத்தில் ஒடுக்கம். எல்லா விசேஷ சப்தங்களும் எதுல ஒடுக்கம்? சாமானிய சப்தம். வாய திறந்தா வர சப்தம் சாமானிய சப்தம். அத நாக்க மேல வச்சு, கீழ வச்சு, பல்ல மேல வச்சு, பல்ல ஒடுக்கி, இத பண்ணி, அத பண்ணி, தொண்டையில இருந்து சப்தத்த கொண்டு வர எல்லாமே என்னது? விசேஷம். சப்தங்கிறது சாமானியம். மனிதனால என்ன உண்டு பண்ண முடியுது? சப்தத்த உண்டு பண்ண முடியுது. எப்படி சப்தத்த உண்டு பண்றோம்? பை கிவிங் அதாவது சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் என்னது? வோக்கல் கார்ட். வோக்கல் கார்ட என்ன பண்றோம் நம்ப? அதிர வைக்கிறோம். வி ஆர் டூயிங் வைப்ரேஷன் இஸ் சவுண்ட். சோ இந்த வைப்ரேஷன் அது வந்து சாமானியம். சோ வோக்கல் கார்ட நீங்க வைப்ரேஷன் குடுத்தீங்கன்னா, இட் வில் புரொடியூஸ் சவுண்ட். அந்த சவுண்ட்ங்கிறது சாமானியம். எது விசேஷம்? அத வந்து ஆ, உ, ஏ அப்ப சவுண்ட் என்ன பண்ற உள்ள? விசேஷ சப்தத்த கொண்டு வரமா? இவரு என்ன சொல்றாரு? எல்லா விசேஷ சப்தங்களும் ஆல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், தமிழ், பிரெஞ்சு, கன்னடம், உருது எல்லாம் விசேஷ சப்தம். எல்லா விசேஷ சப்தமும் எதுல ஒடுங்கும்? சாமானியமா அவன் என்ன பண்ணணும்? வோக்கல் கார்ட அதிர வச்சு சத்தத்த குடுக்க தெரிஞ்சா தான், குடுக்க முடிஞ்சா தான் அவனால எத குடுக்க முடியும்? விசேஷ சப்தத்த குடுக்க முடியும். அப்ப எல்லா விசேஷ சப்தங்களும் எதில் ஒடுக்கம்? சாமானியமா தோன்ற ஒரு சப்தத்தில் ஒடுக்கம். எப்படி? மரக்கடையில் எல்லா பர்னிச்சர்ஸும் எதில் ஒடுங்குகிறது? மரம். அந்த மாரி. இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, சப்தம்ங்கிறதுல 2 பிரிவு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் சொன்னது சாமானிய சப்தம். இப்ப சொல்றது மந்த்ராகா. அதனால சொன்னேன். மந்திரங்கள் என்னது? விசேஷ சப்தம். அது மேல ஏத்துறதா? கீழ ஏத்துறதா? ஓம் பத்ரங் கர்ணேபிः ஷ்ருணுயாம தேவாக. விசேஷ சப்தம். சாமானிய சப்தம் என்ன? ஆ. தொண்டை திறந்தா, வோக்கல் கார்ட அதிர வச்சா என்ன வருதோ, ஆ. தட் இஸ் சாமான்யம். அந்த எந்த சப்தம் எங்க முடியுது? ம். முடிஞ்சு. புரியுதுங்களா? அடுத்தது மந்திரம். ஏன்னா இது வந்து விசேஷ சப்தம். மந்திரம்ங்கிறது என்னது? விசேஷ சப்தம். அது எல்லாமே எதுல ஒடுக்கம்? சப்தம்ங்கிற சாமானியத்தில் ஒடுக்க. புரிஞ்சுதா? அடுத்தது நாம்னி மந்த்ராகா ஏக்கம் பவந்தி. எல்லாமே ஒன்றுங்கிறாரு. என்ன விசேஷ சப்தம் வந்தாலும் ஏக்கம். சப்தத்தில் அதே ஒடுக்கம். அடுத்தது மந்த்ரேஷு கர்மாணி. இப்ப அந்த மந்திரங்கள்ல எது ஒடுங்குது? எல்லா வேத மந்திரங்களா எடுத்துக்கலாம். இப்ப வேத மந்திரங்கள்ல இப்ப கணபதி அதர்சீஷம். அது எங்க போய் அந்த சப்தத்துல உண்டு பண்ணி என்ன பண்றாங்க? கர்மங்கள், கணபதி ஹோமம். பாருங்க அப்படியே எப்படி கொண்டுட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் வெறும் சப்தம், சமானி சப்தம், விசேஷ சப்தம். அந்த விசேஷ சப்தம் போய் எதுல ஒடுங்குது? கர்மம். ஏன்னா அந்த சப்தத்த யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? மந்த்ரேஷு கர்மாணி. மந்திரங்களிலிருந்து எது உருவாகிறது? மந்த்ரேஷு மந்திரங்களிலிருந்து கர்மங்கள் உற்பத்தியாகிறது. இந்த வேர்ட் பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத்துல இருக்கும். இதே வேர்ட் மந்த்ரேஷு கர்மாணி. அடுத்தது இதோட ஃபர்ஸ்ட் மந்திரம் முடியுது. 2வது மந்திரம் தானி. ஹ ஏதானி. இவைகள் அவைகள் அனைத்தும். எது? சாமானிய சப்தம், விசேஷ சப்தம் எல்லாமே. எதுல முடிஞ்சது இப்போ? மந்திர சப்தம் கர்மத்தில் ஒடுங்கிச்சா? தானி இவைகள் அனைத்தும் சங்கல்பை காயனானி. அது எப்படி படிக்கணும்? சங்கல்ப ஏக அபநானின்னு படிக்கணும். சங்கல்ப அங்க ஐ இருக்கா? அது ஏ போடணும். ஆ கூட்டல் ஏ. ஏக்க அதுதான் அங்க ஐயா இருக்கு. சங்கல்பைன்னு இருக்கா? அப்ப சங்கல்ப ஏக அயனானி. சோ சங்கல்பம் என்ற ஒன்றில் அனைத்தும் பிரளயம் பிரய காலத்தில் ஒடுங்குகிறது. இந்த கர்மம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு முன்னால மந்திரம் வேணும். மந்திரம் வேணும்னா அதுக்கு முன்னால சப்தம் வேணும். அந்த சப்தம் வேணும்னா எதுல ஒடுக்கம்? அத அது சப்தத்த உண்டு பண்ணணுங்கிற ஆசை வரணும். அந்த ஆசை வரணும்னா அதுக்கு முன்னால என்ன வந்திருக்கணும்?
ஜட்ஜ்மெண்ட். நான் இத கத்துக்கணும். ஒரு ஐயர் வந்து ஹோமம் பண்றாரு, கர்மத்துல பண்றாருன்னா, அது எங்க கொண்டு ஒடுக்குறாரு இப்போ? சங்கல்பத்தில் ஒடுக்க. அந்த ஐயர் வந்து ஹோமம் பண்றாரு. அதுக்கு முன்னால என்னென்ன ப்ராசஸ் போயிருக்கு, அதெல்லாம் போய் ஒண்ணுக்குள்ள ஒடுங்குது. அவர் கர்மத்த பண்றாரு. அதுக்கு முன்னால அந்த சப்தத்த கத்திருப்பாரு. அந்த அதாவது மந்திரங்கள், விசேஷ சப்தம். அந்த விசேஷ கர்மங்கள்லாம் இப்ப எதுல ஒடுங்குது? மந்திரங்களில் ஒடுக்கம். மந்திரங்கள் எதுல ஒடுக்கம்? சப்தத்தில் ஒடுக்கம். அந்த சப்தம் உண்டு பண்ண வேண்டுமென்றால், ஆசை, இச்சா ஆசைப்பட்டுருக்கணும் அவரு. இல்லைன்னா நான் படிச்சுட்டு நான் ஃபாரின்ல வேலைக்கு போனா, அமெரிக்காவுக்கு போனா இத்தன சம்பளம் வரும்ன்னு அவர் வந்து வேத மந்திர பாடசாலைக்குலாம் வரமாட்டாரு. அவரு எங்கேயோ அமெரிக்கா போயிருப்பாரு. வே ப சம்பளம் சம்பாதிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாரு. இங்க வேத பாடசாலைக்குள்ள போகணும்னு அவருக்கு என்ன வந்திருக்கணும்? ஆசை வந்திருக்கணும். அந்த ஆசை வர்றதுக்கு முன்னால அவர் ஜட்ஜ்மென்ட் போட்டிருப்பாரு. என்னன்னு? ஐ ஹேவ் டு பிரவிருத்தி த மந்த்ராஸ். அமெரிக்கா போனவர் என்ன ஜட்ஜ்மென்ட் போட்டாரு? நிவிருத்தி மந்த்ராஸ். எனக்கு இந்த பிரவிற்த்தி என்னது மந்திரத்தில் வாழ்க்கை இந்த வேத பாடசாலைக்கு போகணுங்கிறதுல அவர் என்ன என்ன ஆசைப்பட்டாரு? போகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டதுனால அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? அமெரிக்காவில் இருக்கிறாரு. நிவிருத்திக்கு ஆசைப்பட்டாரு. அமெரிக்காவில் இருக்காரு. பிரவிற்த்திக்கு ஜட்ஜ்மென்ட் போட்டாரு. இவர் எங்க இருக்கிறாரு இப்ப ஹோமகுண்டத்துல? நம்ம இப்போ கணபதி ஹோமம் பண்ணி கொடுங்கன்னா வந்து உட்கார்ந்து ஹோமம் பண்ணிட்டு இருக்காரு. See how the proceed psychology எப்படி நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு பாரு. அடுத்தது சங்கல்ப ஏக அயனானி. எல்லாம் என்ன ஆகுது? ஒடுங்குகிறது. சங்கல்பாத் ஆத்மகாணி. பிரளய காலத்திலையும் சங்கல்பம் தான். சங்கல்ப ஆத்மகாணினா உற்பத்தி காலத்திலும் சங்கல்பம். உற்பத்தி காலத்தில் சங்கல்பமாகவே இருக்கிறது. சங்கல்பம் தான் உற்பத்தி காலத்திலையும் பிரளயம் பண்ணணும்னாலும் அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? சங்கல்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. நீ உற்பத்தி பண்ணணும்னாலும் அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? சங்கல்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்து என்ன வரும்? ஸ்திதி. சோ சிருஷ்டியும் ஸ்திதியும் லயமுமே எது ஆதாரம்? சங்கல்பம். நீங்க ஒரு சிருஷ்டி பண்றீங்க, ஒரு ஸ்திதி பண்றீங்க, ஒரு பிரளயம் பண்றீங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் யார் இப்போ? சங்கல்பம். ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். அதான் சொல்றாரு. சங்கல்ப ஆத்மகான உற்பத்தி காலத்திலும் சங்கல்பமாகவே இருந்து அது உற்பத்திக்கு வருது. எதை நீ உற்பத்தி பண்ணாலும் சரி. எதை ஒடுங்கினாலும், எதை கொண்டு எதுல ஒடுங்கினாலும் அது எதுலதான் ஒடுங்குது? சங்கல்பத்தினாலதான் அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒடுங்குது. அடுத்தது சங்கல்பே பிரதிஷ்டிதானி. திதி காலத்திலும் சங்கல்பத்தில் தான் நிலைத்திருக்கு. இந்த உலகம் திதியா இருக்குதுன்னா அதுக்கு ஆதாரம் சங்கல்பம். இறைவன் என்ன பண்ணியிருக்காரு? சங்கல்பம். அதனாலதான் என்ன பாக்குறோம்? இறைவன் படைத்த உலகத்தை பாக்குறோம். இப்ப நாம ஒரு வீடு கட்டியிருக்கோமா? 3 அங்க வரும். ஒரு வீடு ஒண்ணு நீங்க கட்டியிருக்கீங்க. யோசனை பண்ணி பாருங்க. அது உற்பத்திக்கு அதாவது அத என்ன உற்பத்தி, திதி, பிரளயம் 3க்குமே அந்த வீட்டுக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? சங்கல்பம். வீடு கட்டணும்னு காமம் வரக்கு முன்னால என்ன பண்ணிருப்பீங்க? ஜட்ஜ்மெண்ட். சங்கல்பம் பண்ணித்தான் வீடு கட்டணுங்கிற ஆசையே வரும். அப்புறம் அந்த ஆசை வந்தாத்தான் கர்மம் நடைபெற்று இப்ப வீடு வந்துருச்சு. இப்ப வீட்டை என்ன பண்ணணும்? ஸ்திதி பண்ணுமே. கட்டி வச்சுட்டு அப்படியே போயிட்டு அது வீடு அப்படியே இருக்குமாங்க? ஸ்திதி மெயின்டெனன்ஸ். அந்த மெயின்டெனன்ஸ் பாருங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிற ஆசை அதுக்கு முன்னால என்ன வந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா தான் ஆசை வரும். வீட்டை சுத்தமா வச்சுக்குவீங்க. வீடு 25 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் ஆயிப்போச்சு. பிரளயம். அப்ப என்ன பண்றீங்க திருப்பி? இந்த வீட்டை இடிச்சிட்டு வேற கட்டலாம். அப்படிங்கும் போது என்ன இருக்குது? அந்த ஆசை இடிச்சிட்டு வேற கட்டலாங்கிறது ஒரு ஆசை. அந்த ஆசைக்கு முன்னால என்ன இருக்கு? ஜட்ஜ்மெண்ட் போட்டிருப்பீங்க. இது பழசாயிடுச்சு. இனிமேல் இது வேலைக்கு ஆகாது. இது செலவு ஊர்பட்டது விக்குது. இல்ல பேரங்களுக்குலாம் வேலை ஏதோ ஒரு முடிவு பண்ணி அந்த பையன் என்ன பண்ணுவான்? தாத்தா வீட்டை இடிச்சு ஒடுக்கி இன்னொன்னு சிருஷ்டி பண்றான். அப்புறம் மறுபடியும் ஸ்திதி பண்ணுவான். அப்புறம் திருப்பி அவன் பேர என்ன பண்ணுவான்? லயத்துல ஒட்டி முடிச்சிருவான். அப்புறம் அவன் ஸ்திதி பண்ணுவான், சிருஷ்டி பண்ணுவான், லயம் பண்ணுவான். திஸ் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். சோ எல்லாமே எதுல அடங்குது? சங்கல்பம். அதனால நம்ம என்னவா தியானம் பண்ணலாம்? சங்கல்பம் பிரம்மைதி உபாஸ்தே. சகாமா பண்ணினா சங்கல்பம் எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அது வரைக்கும் உனக்கு ஆளுமை தன்மை கிடைக்குங்கிறது சகாம பலன். நிஷ்காமம் என்ன? எதையும் வேண்டாம சங்கல்பம் தான் பிரம்மம் நீ உபாசனை பண்ணினா
அந்த உபாசனையினுடைய பலன் you can get the capacity, your mind get the capacity to go to the next level. சமக்ளிப்ததாம் அடுத்த வேர்ட் மீனிங் எழுதிக்கலாம், அப்பதான் அது முடியும். நான் சொன்ன ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். சமக்ளிப்ததாம் சங்கல்பத்தை செய்து எங்கெங்க போறாங்க மக்கள்னு பாருங்க. சமக்ளிப்ததாம்னா சங்கல்பத்தை செய்து, கிளிப்ததாம் தியாவா பிருத்திவி எங்க போறாம சொர்க்கத்துக்கு போறான தியாவான தியூகுன்னா என்ன சொர்க்கத்துக்கு போறா. அல்லது நான் பூமியில் இவ்வாறு இருப்பேன், பிருத்திவினா நான் பூமியில இப்படி இருக்கணும், இப்படி வேலைக்கு போகணும், இப்படி குடும்பம் வைக்கணும், இவ்வளவு குழந்தைகளை பெத்துக்கணும், இவ்வளவு பேத்த வளர்த்தணும், இப்படி இவ்வளவு தியானம் பண்ணணும், இப்படி தர்மம் பண்ணணும், இல்ல இப்படி திருடணும், சொத்தை மத்தவங்க சொத்தை திருடணும், ஏமாத்தணும், எல்லாமே என்னதான் அங்கதான் வருது. ஏமாந்து இருக்கும்போது அடிச்சிடணும், பதவியில் இருக்கும்போது அவனை அமுத்தீரணும், எல்லாமே. நீங்க நல்லதை மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா கெட்டதையும் சேர்த்திக்கணும். சோ சொர்க்கத்துக்கு போன ஒருத்த முடிவு பண்றான்னா அது சங்கல்பத்தினாலதான் எங்க போயிருக்கான். சொர்க்கத்துக்கு ஒருத்த போயிட்டான்னா முதல்ல என்ன பண்ணிருப்பான், சங்கல்பம் பண்ணிதான் போயிருக்கான். இல்ல பிருத்திவியில நான் இப்படி வாழணும், பூமியில் நான் நல்லவனா வாழணும், கெட்டவனா வாழணும், திருடி வாழணும், அடிச்சு வாங்கணும், இல்ல தான தர்மங்கள் பண்ண, எதை வேணா எடுங்க, ஆனா என்ன எது மாறாது, அவன் எடுத்த டெசிஷன்ங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது அந்த இடத்துல அவன் மாறுவது கிடையாது. அடுத்தது சமகல்பேதா எது வாயு சாகாசம். இது அதை விட பியூட்டிஃபுல் திங். அதாவதுங்க சமகல்பேதம்னா என்ன பண்ணுச்சு, சங்கல்பம் செய்துதான். சமகல்பேதானா சங்கல்பம் செய்தது. என்னன்னு வாயு நான் வாயுவா இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணினதுனாலதான் அது வாயுவாக இருக்கிறது. நான் நல்லவனா இருக்கிறதுக்கு அவன் புரிச்சுது இவ்வளவு நேரம். நல்லவனா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிதான் அவன் நல்லவனா இருக்கிறான். கெட்டவனா இருக்கணும்னு முடிவு, கெட்டவன் சொல்ல மாட்டான், இப்படி செஞ்சாதான் பொழைக்க முடியும், ஏதோ ஒண்ணு வச்சு கெட்டவனான இருக்குன்னு எவனு சங்கல்பம், ஏன்னா அகங்காரம் விடாது, இதெல்லாம் பண்ணாதான் பொழைக்க முடியும்னு சொல்லி அவன் தப்ப பண்ணிட்டு இருக்கான். அது சங்கல்பம் தான் காரணங்கிறது. ஒரு தர்மப்படி வாழ்றானா அதுக்கு அவனுடைய சங்கல்பம் தான் காரணம். அவன் அதர்மப்படி வாழ்றானாலும் அவனுடைய சங்கல்பம் தான் காரணம். ஓகே, இப்ப அப்படியே மொல்ல இறங்கி வராரு. ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வத்துக்குள்ள கொண்டு வரக்காக அழகா பிளான் பண்ணி எங்க கூட்டிட்டு வராரு, ஒரு வாயுவா இருக்குதுன்னா அது அதனுடைய சங்கல்பம். வாயு ஆகாசம், வாயு ஆகாசமாக இருப்பதற்கு காரணம் அதனுடைய சங்கல்பம். நான் என்ன சொல்றது, வாயு என்ன நினைச்சுக்கோ, நான் இப்படி இருப்பேனாக அப்படின்னு சங்கல்பம் பண்ணதுனால வாயு என்னவா இருக்குதே, வாயுவாக இருக்கிறது. ஆகாசம் நான் வாயுவாக நான் இப்படி இருப்பேனாக அப்படின்னு அது முடிவு பண்ணதுனாலதான் அது ஆகாசமாக இருக்கிறது. சமக்கல்பனை என்னது, சங்கல்பம். சமக்கல்பம் சமகல்பந்தா ஆபஷ்ட தண்ணீர். தண்ணீர் என்னவ சங்கல்பம் பண்ணுது, நான் இப்படி தண்ணீராக இருப்பேனாகன்னு சங்கல்பம் பண்ணதுனாலதான் இப்ப என்னவா இருக்குது, அது தண்ணீராக இருக்கிறது. ஏன் சொல்றாரு பாருங்க கடைசி வரைக்கும். தேஜஸ்ட தேஷாம் தேஜக, அக்னி என்ன முடிவு பண்ணிச்சான், நான் அக்னியாக இருப்பேன் என்று முடிவு செய்ததுனாலதான் அது அக்னியா இருக்குது. இதுல இருந்து என்ன சைக்காலஜி புரியுது, நான் எப்படி இருக்கணும்னு எவன் எப்படி முடிவு பண்றானோ அவன் அப்படித்தான் இருப்பான். நாம போய் அவனை மாத்தணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, நடவாத காரியம். மகனாக இருந்தால் கணவனாக இருந்தால் அங்கதான் போராடுவோம். அவங்க முடிவு பண்ணிடுவாங்க இப்படித்தான் இருக்கணும்னு, அப்படித்தான் இருப்பாங்க. புத்திம்ச சாரதி, அது புத்திம்ச சாரதி, அவங்க இப்படித்தான் வாழணும். ஏன்னா அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. சங்கல்பம் புரியுதுங்களாப்பா, ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். யோகா பண்ணலான்னு ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் பாக்குறமா இல்ல, இப்ப குரூப்லயே யோகா பண்ணணும்னு ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட், யோகா பண்ணக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட். நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்களை எங்க கூட்டிட்டு வர முடியாது, யோகா கிளாஸ்ல கூட்டிட்டு வர முடியாது. அதனாலதான் எங்க கம்பல் பண்றோமா என்ன, பிரத்யேகரா கோயிலுக்கு போறோம், பிரியப்பட்ட வாங்கன்னு தான் சொல்ல முடியும். அது எவ்வளவுதான் நன்மை, எல்லா வகுப்பு எடுத்தாலும் நான் என்ன சொல்றேன், ஆல் ஆஃப் யூ மஸ்ட் கம் சொல்றேன் என்னைக்காச்சும். அதெல்லாம் பப்பு வேகாது. கிருஷ்ணர் நினைச்ச மாதிரியே உலகம் அமையல, நீ நம்ம சுச்சுப்பி சொல்றதெல்லாம் உலகம் மாத்திக்குமே என்ன, வகுப்புல உடனே மாறிக்குவீங்களா என்ன, நாங்களும் அது போகவே மாட்டோம். ஏன்னா நீ முடிவு பண்ணணும், அது உங்க கையில இருக்குது. பிரத்யங்கரா கோயிலுக்கு வர்றங்கிறது காமம் எழுவதற்கு முன்னால ஜட்ஜ்மெண்ட் போட்டுக்கணும்.
என்னானாலும் கோயிலுக்கு போய் தீரணும், சாண்ட் பண்ணணும்னு நீ முடிவு பண்ணியிருக்கணும். இங்க நாங்க வந்துட்டு என்ன பண்ண முடியும்? இஷ்டமானவங்க வாங்க. யார் யார் இப்ப நான் யார கூப்பிடுறேன்? யார் யாரு ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் போட்டு எதுக்கு ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் எப்படி போட்டீங்க? அதோட வேல்யூ தெரிஞ்சவன் ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் போடுவான். பிரவிற்த்தியில வர்றான். இப்ப யோகா கிளாஸ்க்கு பிரவிற்த்திக்கு வர்றீங்கன்னா, யூ மஸ்ட் யூ 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 அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ. ப்ராப்பரா யோகா கிளாஸ் வந்துருவீங்க. பிரத்யங்கரா கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது, இஃப் யூ நோ த வேல்யூ ஆஃப் இட் என்ன பண்ணிருவீங்க? ஜட்ஜ்மென்ட் போட்டுருவீங்க. போட்டீங்கன்னா, ஆட்டுக்குட்டியாவது, அம்மாவாவது, அப்பாவாவது, புருஷனாவது, பையன் ஒருத்தனும் தடுக்க முடியாது. நாம நெனச்சிட்டு இருக்கிறோம். ஒரு வாய் நம்மள தடுக்க முடியாது. ஏன்? புரியுதுங்களா இப்ப? இங்க நீ நான் அதான் அடிக்கடி சொல்வேன். நீ மனசு வையி. நீ உறுதியா வையி. ஒரு பக்கம் வரணும். அப்ப தானா அதுக்கு உண்டான சூழ்நிலை இங்க அதாவதுங்க, அதுதான் பிரபஞ்சோட சக்தி. பிரபஞ்சத்துக்கு நமக்கு உறவு என்ன? நீங்க என்ன ஸ்ட்ராங்கா நெனைக்கிறீங்களோ, அத செயல்படுத்திக்கூட சக்தி பிரபஞ்சத்துக்கு உண்டு. ஆகாசத்துக்கு உண்டு. வாயுக்கு உண்டு. இது நம்மளுக்கு தெரியறதில்ல. இது காரணம் நான் வரல. இது காரணம் நான் வரல. இது காரணம் ஐயோ! இப்ப எதுக்காக நான் யாரையும் நான் என்ன பண்றது? குறை கூறுவதற்காக நான் சொல்லல. இதுதான் ஃபேக்ட். நீங்க அங்க உறுதியாக சங்கல்பம் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்? ஆசை, இச்சா, ஆ இச்சா வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. எந்த பயலும் நம்மள தடுக்க முடியாது. கர்மத்துல இறங்கிருவோம். பிரச்சனை இப்ப எங்க இருக்கு? நான் பிரத்யங்களா கோயிலுக்கு வரலைன்னா அதுக்கு காரணம் யாரு? நானே தான். நான் சாண்டிங் கிளாஸ்க்கு வரலைன்னா யாரு காரணம்? நானே தான். இதை ஃபர்ஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஆனா இவ்வளவு விளக்கமா புரிஞ்சிருக்காது உங்களுக்கு. என்ன நான்ங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் வேண்டாங்கிறாரு. இவங்க என்னமோ நான் கத்திட்டு இருக்கான்னு நான் ஒரு மக்கு மாரி உங்களுக்கு தோணியிருக்கும். ஏன்னா இவ்வளவு விளக்கங்கள் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல குடுக்க முடியாது. இப்ப புரியணும். இப்பவே புரியறது கஷ்டம். புரிஞ்சுதா என்னன்னு எனக்கு தெரியல. இனி இத நான் ஃபர்ஸ்ட் டேவே சொன்னேனா, ஐயய்யோ! இவங்க என்னென்னமோ உளர்றாங்கன்னு கிளம்பிருவீங்க. சோ, நான் இப்ப யோகா கிளாஸ் 4 மணிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னா, நானே தான் காரணம். 4 மணிக்கு யோகா கிளாஸ்க்கு வரலீன்னா, நான் மட்டும் தான் காரணம். டோன்ட் பிளேம் யுவர் ஹெல்த். டோன்ட் பிளேம் யுவர் இதுதான் காரணம், அதுதான் காரணம். அது எதுவுமே காரணமா நான் பெண்ணடிமையா இருக்கிறேன்னா, அதுக்கும் நானே தான் காரணம். வீட்ல ஒருத்தரோட அடிமையா நான் வாழ்றேன்னா, அதுக்கும் ஏன்னா, அந்த அடிமையில சுகம் கண்டு பழகிர்றோம். ஏன் சொல்றேன்? இது பொம்பளை பொழப்பே இப்படிதான். அடிமையா இருந்து, அதுல ஒரு சுகம். அதுல என்ன பண்ணிருது? பிரவிற்த்தி. எதுல பிரவிற்த்தி? அடிமையில பிரவிற்த்தி. கடவுளே! அதே புரியறக்கு 45 வருஷம் ஆயிடுச்சு நமக்கெல்லாம். ஏன்னா, அதுல ஒரு பிரவிற்த்தி. அதுல ஒரு ஜட்ஜ்மென்ட். ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட். எனக்கு படிக்க படிக்க என்ன பின்னால நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறத அப்படியே போட்டோ போட்டு காமிக்கிறார் பகவான். ஏய்! ஏய்! நீ பண்ணுனதுக்கு யார் யார் தப்பு சொல்லிட்டு இருந்த? ஆ அவங்க, இவங்க யாரும் கிடையாது. நீ அங்க உறுதியா ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் போட்டீங்கன்னா, அப்புறம் ஆசை வரும் பாருங்க. அந்த ஆசையை நிறைவேற்றி குடுக்கிறது இந்த பிரபஞ்சம். இறைவன், ஈஸ்வரன் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும். அதுக்கு உண்டான சூழ்நிலை அது யோகா கிளாஸா இருந்தாலும் சரி, சாண்டிங் கிளாஸா இருந்தாலும் சரி, நமக்குள்ளே வந்துரும். ஏன் வெளியில இருக்கவங்கலாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு, நம்ப யோகா கிளாஸ்க்கு வரேன்னா, ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட். நான் சாண்டிங் கிளாஸ்க்கு வரேன்னா, ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட். அந்த ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் எப்படி போட்டேன்? ஞானம், வேல்யூ. யோகா கிளாஸ பத்தி வேல்யூ தெரிஞ்சதுன்னா, கரெக்ட்டா ஜட்ஜ்மென்ட் போட்டுருவீங்க. சாண்டிங் கிளாஸோட வேல்யூ தெரிஞ்சா என்ன பண்ணிருவீங்க? ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் போட்டுருவீங்க. அப்புறம் எந்த பயலும் நம்மள எல்லாம் தடுக்க முடிய அந்த அதான் சொல்லுவேன். இப்ப பாருங்க அத மாத்தி பழைய சொல்றது இப்ப போடுறேன் பாருங்க. அப்ப வெளியில எந்த ஒரு சக்திக்கும் என்னை அடிமைப்படுத்துறதோ, ஒரு பாதையில் செல்லாமல் தடுக்கிறக்கோ சக்தி இறைவன் கொடுக்கவில்லை. இது புரிஞ்சுதுன்னா பாதி 90% வேதாந்தம் கிராஸ் ஆயிடுச்சு. இன்னும் 10% தான் உள்ள விஷயங்கள் போட வேண்டியது மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இதுல தான் நம்ம ரியல் அதுதான் இவர் சொல்றாரு. அப்போ நீ அதான் வாயு என்ன பண்ணுச்சாம்? நான் வாயுவா இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணதுனால தான் அது வாயுவா இருக்குது. See how strongly he emphasized the meaning. Profound meaning. தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்குதா? நீ தண்ணி இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தண்ணி பார்த்தா, ஓ! நீ தண்ணியா இருக்குன்னு முடிவு பண்ணிட்ட. அப்படி ஒரு விஷன் நமக்கு அப்படியே மாறுங்க. தட் இஸ் வேதாந்தம் தன் வேலையை செய்யும் செய்யும்ன்னு சொல்றேனுங்களா? இதுதான். தண்ணி என்ன பண்ணியிருக்குதாம்? நான் தண்ணியா இருந்துக்கிறேன். ஏன்? அதுல போய் அடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு அது ஆசைப்படுறது இல்ல. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. சங்கல்ப வருஷம். இப்ப அக்னி பார்த்தோம். தேஜக. அக்னி நான் அக்னியாக இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணதுனால அது அக்னியாக இருக்கிறது. யாருன்னு தெரியல. இப்ப யாருப்பா?
ப்ளீஸ் மியூட். ஓகே. அடுத்தது பாருங்க. இப்ப சாரி ஆன் பண்ணணுமா? இப்ப தேஜஸ் வரைக்கும் வந்துட்டோம். பஞ்சபூதங்கள் ஜெனரலா. பஞ்சபூதங்கள் சங்கல்பம் பண்ணதுனால தான் அது அதா இருக்குது. இப்ப நான் சங்கல்பம் பண்ணதுனால தான் நான் நானாக இருக்கிறேன். இப்ப நான் எப்படி இருக்கிறேனோ, அதற்கு காரணம் என்னுடைய சங்கல்பம். யாரு இந்த உலகத்துல? காரணம் கிடையாது. அது புரிஞ்சுதா? சங்க்ளுப்தியை வர்ஷம் சங்கல்பத்தே. மழை சங்கல்பம் செய்து எங்க கொண்டாந்து நிறுத்துறாரு பாருங்க. மழை என்ன பண்ணுச்சாம், இந்த பூமி மக்களுக்கு நான் தண்ணீர குடுக்கணும்னு மழை சங்கல்பம் பண்ணுனதுனால தான் இப்ப என்ன பெஞ்சுட்டு இருக்குது? மழை பெய்யுது. ஏன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம மழை ஜடமா பார்க்கக்கூடாது. தேவதைகளா பாருங்க. புரிஞ்சு போயிரும். மழைங்கிறது என்னது? தேவதை. ஆகாசம்ங்கிறது என்னது? ஒரு அப்ப பாருங்க, ஒரு கான்ஷியஸ் பீயிங்கா இருக்கும்போது புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஜடமா பார்த்தீங்கன்னா, ஏங்க அதுக்கு மனசே இல்ல. அது எப்படிங்க சங்கல்பம் பண்ணுச்சுன்லாம் டவுட் வரக்கூடாது. தேவதா. அடுத்து பாருங்க. வர்ஷம் சங்கல்பியதே. மழை சங்கல்பம் செய்தது என்னென்ன? தண்ணீர். பூமிக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன். கொடுக்கணும். அப்பதான் மக்கள் வாழ முடியும்னு யாரும் சங்கல்பம் பண்ணதுனால மழை வருது. அ மழை சங்கல்பம் தேவதா. அதனால தான் பாருங்க, அதுக்கு ஹோமம் பண்ணுவோம். மழை இல்லைன்னு என்ன பண்றோம்? அவங்கள சங்கல்பம் பண்ண வைக்கிறது. புரிஞ்சுங்களா? ரூட் எங்கெங்க போய் எங்கெங்க வருதுன்னு எங்காவது ஒரு இடத்துல நமக்கு முரண்பாடுங்கிறது வரவே வராது. இப்ப மழை வரணும்னு நம்ம என்ன பண்றோம்? கர்மம் பண்றோமா? இப்ப ஒரு மழை இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்? கர்மம் பண்றோம். அந்த கர்மத்துடைய பலன் அங்க என்ன பண்ணிரும் மழையை பொய்யணுங்கிற சங்கல்பத்துக்கு மழையை கொண்டு விட்டுருவோம். மழை தேவதைய. அப்ப என்ன பண்ணி ஆவணும் மழை? அவ்வளவுதான். அதற்குண்டான என்ன சொல்றது? ப்ராப்பர் கர்ம பண்ணணும். மழை வேணும்னா நாம முதல்ல அத சங்கல்பம் பண்ணி ப்ராப்பர் கர்மம் பண்ணோம்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு உண்டான மழை வருது. என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா? இப்ப ரூட் எப்படி போய் எப்படி வருது மழை வருதுன்னு? அவ்வளவுதான். அடுத்தது வர்ஷஸ்ய சங்கல்பத்யா. சரி மழை சங்கல்பம் பண்ணுச்சு. எதுக்காக மழை வரணும்னு நினைச்சது? அன்னம் அன்னம் தோன்றி, அப்புறம் அது சங்கல்பம் மழை தோன்றி அது சங்கல்பம் செஞ்சது. அதிலிருந்து வந்தது யாரு? அன்னம். அதுக்கப்புறம் அன்னம் சங்கல்பியதே. மலையிலிருந்து வந்தது யாரு? சாப்பாடு. ஆச்சா? அன்னம் சங்கல்பியதே. அன்னம் தோன்றி சங்கல்பம் பண்ணுச்சுன்னு வச்சுக்கணும். மழையினுடைய சங்கல்பத்தினால அன்னம் வந்தது. அன்னம் தோன்றி அது சங்கல்பம் பண்ணுச்சு. என்னன்னு? அன்னஸ்ய அன்னம் தோன்றி சங்கல்பம் செய்ததால் என்ன நடக்குது? அன்னஸ்ய சங்கல்ப்தியை. அந்த அன்னம் சங்கல்பம் செய்ததால் பிராணாகா ஜீவராசிகள் பிராணாகா சங்கல்பியந்தே. பிராணம் சங்கல்பம் செய்ததால் பிராணானு சங்கல்பத்தே மந்த்ராக உயிரோடு இருக்கிறனால அதாவது உயிர் பிராணம்னா இந்த இடத்துல உயிர் வாழும். அப்ப அந்த அன்னம் என்ன சங்கல்பம் பண்ணுச்சான்? பிராணன். அண்ணனால வந்த பிராணன். அந்த பிராணன் சங்கல்பம் பண்ணுச்சான். என்னென்ன சங்கல்பத்தியை மந்த்ராகா மந்திரங்களை அந்த உயிர் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? பிராண மந்திரங்கள ஓத முடியும் இல்லீங்களா? அப்போ அது அது சங்கல்பம் பண்ணதுனால எது வந்தது இப்போ? அதாவது பிராணுடைய சங்கல்பத்தால் மந்திரம் தோன்றியது. அது மந்திரம் நான் மந்திரமா இருக்கணும்னு பிராணன் நான் பிராணனாக இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணனதுனால தான் என்ன வந்திருக்குது? உயிர் ஜீவராசிகள் மனிதர்கள் பிராணனோடு இருந்தா தாங்க அவங்க எல்லாம் மந்திரத்தை ஓத முடியும். மந்த்ராகா. அப்புறம் அந்த மந்த்ராகா சங்கல்பியை கர்மாணி. அந்த மந்திரங்கள் தோன்றியதற்கு பிறகு அது என்ன சங்கல்பம் அதனுடைய சங்கல்பத்தினால் கர்மங்கள். இப்ப என்னது கர்மம் என்ன? விநாயகர் ஹோமம், கணபதி அதர்சீஷம் மந்திரத்தை எடுத்துக்க. உங்களுக்கு புரிஞ்சிட மந்திரத்தை அங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஈஸியா புரிஞ்சிடும். மந்த்ராகா. உள்ள பிராணம் இருக்கிறதுனாலதான் என்ன வருது? மந்திர வாயில வரும். மந்திர வாயில வந்தா தான் கணபதி ஹோமம் நடத்த முடியும். கர்மம்ங்கிறது என்னது? ஹோமம். இது வந்து நான் மந்திரங்களை ரிலேட் பண்ணியும் புரிஞ்சுக்கலாம். நீங்க எத வேணாலும் இது எல்லாம் வந்துங்க 3 நாள் திங்க் பண்ணா தான் 3 நாள் நீட்ஸ் மோர் டைம்ங்கிறேன். அந்த நேரத்துக்கு நீங்க அத அப்படியே டொல் ஆனீங்கன்னா தான் அப்படியே அந்த விஷால புத்தி கிடைக்கும். இதனுடைய என்ன சொல்றது? விஷாலமான மீனிங் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம வந்து அவங்க சொல்றது வந்து ஒரு லைன்ல சொல்றாங்க. இத நம்ம பல இடத்துல அப்ளை பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுதான் லைஃப்ங்கிறது புரிஞ்சு போயிரும்.
நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? அதற்கு காரணம் நான் தான். நான் மட்டும்தான். வேற ஒரு வயலும் காரணம் கிடையாது. இப்ப வகுப்புல எனக்கு தூக்கம் வருதுடா, அதற்கு காரணம் நான் தான். நான் மட்டும்தான். கிளாஸ்ல எனக்கு அலர்ட்டா உட்கார்ந்திருக்கேன். உட்கார்ந்து 1 மணி நேரம் போனது தெரியல. ஐயய்யோ! எழுதுறதா? அதுக்கு காரணம் யாருதான்? நான் தான். வேற யாரும் காரணமாக முடியவே முடியாது. அடுத்தது கர்மாணி வந்துருச்சா? மந்திரங்கள் சங்கல்பம் செய்ததால் என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் மந்திரங்கள் உருவாச்சு. மந்திரங்கள் உருவானதனால அத சொல்லும்போது என்ன வந்தது அதிலிருந்து? கர்மாணி. அடேங்கப்பா! சங்கல்பந்தே கர்மாணா லோக்கஹ. அந்த கர்மம் தான் லோகத்து கர்மத்திலிருந்து எது பிறக்குது? லோகம். ஏன்? உங்கள்ட்ட இருக்கிற அந்த கருமத்தில் வந்தது கர்ம பலன். இப்போ இத்தன பேர் இத்தன கர்ம பலன் வச்சிருக்காங்க. அவங்கலாம் அனுபவிக்கணும். அப்புறம் தான் இறைவன் என்ன பண்றாரு? லோகத்த படைக்கிறாரு. அவங்கவங்க கர்மத்துல அனுபவிக்கிற கர்ம பலனை கர்மத்திலிருந்து வந்தது என்னது? அது கர்ம பலன் இல்ல. அத நீங்க ஆட் பண்ணிக்கங்க. அவங்கவங்க கர்மத்த பண்றாங்களா? அந்த கர்மம் என்னத குடுக்குது அவங்களுக்கு? புண்ணிய பாபத்த குடுக்குதா? அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறக்காகத்தான் இப்ப என்ன நீ கண்ணு முன்னால பாக்குற? உலகம். லோகம் சங்கல்பியதே. அடங்கொய்யா லோகம் சங்கல்பியதே. சர்வம் சங்கல்பியதே. அந்த லோகத்தினால எல்லாமே முடிச்சுக்கிறார். இதோட என்ன சொல்லிக்கிட்டே போயிட்டு கடைசியில என்னது? அந்த லோகஸ்ய சங்கல்ப்தியை லோகத்தினால் லோகத்தினுடைய சங்கல்பத்தினால் சர்வம் முடிச்சுட்டார். சர்வம் எல்லாம் சங்கல்பம் செய்தது. சக ஏஷக சங்கல்பக. இதுதான் சங்கல்பம். புரிஞ்சுதான்னு கேட்கிறாரு. சங்கல்பனை எதை வச்சுக்காத? மமோ பார்த்தா சமஸ்த துரித க்ஷயத்வாத்க வச்சுக்காத. இவ்வளவு ப்ரொஃபவுண்ட் மீனிங் இருக்குது சங்கல்பம். இதுக்கு பேர் தான் சங்கல்பம். என்ன பிடிக்கிற? சக ஏஷக சங்கல்பக. இதுதான் சங்கல்பம் என்பது. சங்கல்பம் உபாஸ்வேத்தி. சங்கல்பத்தை உபாசனை பண்ணு. சங்கல்பம் தான் பிரம்மம்னு நாம ஆட் பண்ணிக்கணும். சங்கல்பத்தை உபாசனை எப்படிங்க உபாசனை பண்றது? சங்கல்பம் தான் பிரம்மம்னு என்ன பண்ணு? உபாசனை பண்ணு. சக எக சங்கல்பம் பிரம்மோத்பாசி. இதெல்லாம் அதேதான். எவன் சங்கல்பத்தை பிரம்மம் என்று உபாசிக்கிறானோ சங்கல்பத்தான் அவனுக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா இது மீனிங் வந்து துருவான், துருவக. அது let us see in the next class. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.